இந்த வீடியோவோட டியூரேஷன் 2 நிமிஷம் 46 செகண்ட்ஸுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் இந்த மெடிக்கல் செக்கப்புக்கே வந்து ஒரு மனுஷன் கால் வலிக்குது முட்டி வலிக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறீங்க நீங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, வரைகிறேன். யூடியூப்பில் கமெண்ட்ஸ் மொத்தம் 3 விதம். 1 யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், 2 யாருமே கமெண்ட் பண்ண முடியாது, 3வதாக இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் கமெண்ட்ஸ் போட முடியும். இந்த ஆப்ஷனை நான் ஃபஸ்ட்டே எனேபிள் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அப்படி என்னக்கா பெரிய பிரச்சனைன்னு கேட்காதீங்க. இருக்கிறதுலே ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன பயம் உடம்புக்குள்ளே இருக்கும். நான் வந்து கால் வலிக்குது முட்டி வலிக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டதுக்கு ஆத்தே என்ன மாதிரி கமெண்ட்ஸ் தெரியுங்களா? அக்கா பிபி செக் பண்ணுங்கள், கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள், சுகர் செக் பண்ணுங்கள், தைராய்டு செக் பண்ணுங்கள், ஆர்த்ரைட்டிஸாக செக் பண்ணுங்கள், அதுலேயும் ஒரு படி மேலே போய் அக்கா இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ்க்கா, தயவு செஞ்சு போய் உடம்ப பார்த்துக்கோங்கன்னு கமெண்ட். வெரிகோஸ் ப்ராப்ளம், ஹெரிடிட்டி ப்ராப்ளம், அதை செக் பண்ணுங்கள் இதை செக் பண்ணுங்கள். கடைசியில் வந்து பயத்தின் உச்சக்கட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. உண்மையிலே ஐயோ இதெல்லாம் நமக்கு இருக்குமா அப்படின்ற அளவுக்கு நானே ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் அந்த கமெண்ட் செக்ஷனை ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ்னு மாற்றின பிறகு இந்த மாதிரியான கமெண்ட்ஸே எனக்கு வரதில்லைங்க. கடைசியில் இன்றைக்கி இல்லை அதெல்லாம் வேண்டாம், எதுக்கும் நம்ம ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்கப் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருக்கிற அம்புட்டு டெஸ்ட்டையும் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. எவ்வளவு கமெண்ட்ஸில் பயமுறுத்துறீங்க நீங்கள், கொஞ்சம் ஆறுதலாக இருப்பீங்கன்னு பார்த்தா ஆக்சுவலாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுறதே கிடையாதுங்க. அவங்களுக்கு நம்ம நலன் மேலே எப்போவுமே ஒரு அக்கறை இருக்கும். இந்த சும்மா போகிற போக்கில் எதையாவது ஒன்று கோத்து விட்டு போவோம், சும்மா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சுவலாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. அந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது போல் எந்த விதமான கமெண்ட்ஸுமே வரதில்லை. ஹெல்த்தை பார்த்துக்கோக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நமக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் வந்து உடம்பு பார்த்துக்கோங்கக்கா ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து அது ஆக்சுவலாக நல்லபடியாக குணப்படுத்தி திருப்பி கொண்டு வந்துடும். அதுக்கு தான் வெளிநாட்டிலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் ஃபஸ்ட்டு கொடுக்குற அட்வைஸ் தயவு செஞ்சு ஊருக்கு போயிருங்க அப்படின்னுவாங்க. மக்கா மனுஷாலோட இருந்தீங்க அப்படின்னாலே உடம்பு சரியாக போயிடும். 4 பேர் வந்து ஒன்றும் இல்லை மச்சான், எழு மச்சான், உட்கார மச்சான் அப்படின்னாலே நமக்கு உடம்பு சரியாக போயிடும், ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து வீடியோ போடுறதுக்கான ஒரு சின்ன ஆறுதல். பட் அதையுமே வந்து தயவு செஞ்சு ஒரு சிலர் வந்து பயமுறுத்திடாதீங்க. ஏன்னா உங்களை எல்லாரும் தான் வந்து ஒரு ஃபேமிலியாக நினச்சி நாங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லி வீடியோஸ் இங்கே போட்டுட்ருக்கோம். எனிவேஸ் பரவாயில்ல, இதுலேயும் ஒரு நன்மை இல்லைனா நான் போய் இந்த ஃபுல் செக்கப் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.